நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஊர் ஈரோடு மாவட்டம் நசீரூருங்க. இங்கே இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் இன்றைக்கி நம்ம பயணியர் பயோடேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த கஸ்டமர் நம்ம பயணியர் பயோடேங்க் டீமை காண்டாக்ட் பண்ணிட்டுங்க ஃபார்ம் ஹவுஸில் ஒரு கோட்ரஸ் ஒன்று கட்டிட்டு இருக்கோங்க. 50 லேபர்ஸ் தங்கி ஒர்க் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு டேங்க் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம இங்கே குழி எடுத்தாச்சுங்க. இந்த சுற்றியுமே பாருங்கள் எவ்வளோ வேர்கள் வந்திருக்குன்னு. ஏன்னா இந்த இடத்துல சுற்றியுமே தென்னை மரங்கள் அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கே தெரியும், தென்னை மரங்கள் வேப்ப மரத்தோட வேர்கள் எல்லாம் ஆழம் போகாமல் நீளமாக வளரக்கூடியவை. அதனால் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் கான்க்ரீட்டில் செப்டிக் டேங்க் கட்டினீங்கனாலும் சரி, இல்லை பயோ டேங்கே பார்த்தீங்கன்னா கான்க்ரீட்டில் இருக்குது, பிவிசியில் இருக்குது, சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, இந்த வேர்கள் அந்த டேங்கை துளையிட்டு உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் வெளியே வந்துருங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம சிங்கிள் பீஸ் மோல்டில் எந்த இடத்துலையுமே ஜாயின் கொடுக்காத மாதிரி நம்ம டேங்க் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். அதனால் இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ, துருப்பிடிக்கிறதோ, இதில் வந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வரதோ, இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்க்குள்ளே வராது. அதே மாதிரி இந்த வேர்கள் எல்லாம் இந்த டேங்கை துளையிடவும் முடியாதுங்க. இதை டச் ஆச்சுன்னா கூட இதை ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் தள்ளி விடுமோ வழியே இந்த டேங்க்குள்ளே வேர்கள் இறங்காது. ஏன்னா இந்த டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இம்போர்ட் பண்ணுற ஃபேப்ரிக்கும் இந்த டேங்க் மேலே நம்ம கோட்டிங் கொடுத்துருக்கோங்க. அதனால் இந்த டேங்க் இரும்பை விட உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்கும். அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்க்குக்கு 50 வருஷத்துக்கு லீக் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டோடவே கொடுத்துட்றோங்க. இந்த டேங்குக்குள்ளே மொத்தம் 5 அறைகளாக நம்ம பிரிச்சிருக்கோம். அதனால் இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் இந்த 5 அறைகளையே முழுவதுமாக சுத்தமாகி வெளியே வர தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ, ட்ரைனேஜ்லேயோ, இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல இதுலேருந்து சுத்திகரிச்சு வெளியே வர தண்ணியை இவங்க தென்னை மரத்துக்கு பாய்ச்சிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி இங்கே பண்ணி கொடுத்துருக்கோங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். நீங்கள் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த டேங்கை க்ளீன் பண்ண தேவையில்லை, மெயின்டெனன்ஸ்னு எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. சிம்பிளாக சொல்ல போனால் இந்த டேங்குக்காக நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, 3 மாதத்துக்கு ஒரு முறை பாக்டீரியாவை நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போதே பாக்டீரியா போட்டுருவோங்க. அதனால் நீங்கள் இந்த பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கமும் ஆயிக்குங்க. நீங்கள் பாக்டீரியாவை திருப்பி ரீஃபில் பண்ணவே தேவையில்லைங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.